பாலாஜியோட வருகையை திமுக பாத்தீங்கன்னா கொண்டாட்டமா பாக்குது. அது இல்லாம அதுக்காண்டி அவர் வெளியே வர்றதுக்காண்டி அமைச்சரவையே மாற்றப்படாமல் இருக்கணும்னு சொல்றாங்க. இதுல இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு ஊழலுக்கு எதிரான கட்சி என்ற மாயை இதிலிருந்து அகற்றப்பட்டிருக்கின்றது. என்று சொன்னால் செந்தில் பாலாஜி அவர்கள் முதலாக அமைச்சராக இருந்தது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில். அப்பொழுது பணியாளர்களை நியமித்ததிலே முறைகேடு என்று சொல்லிதான் இந்த வழக்கின் முகாந்திரமே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே தான் வழக்கு புனையப்பட்டது. அதற்கு பிறகு இன்றைக்கு அமலாக்கத்துறை அதில் தன்னை இணைத்துக் கொண்டார்களே தவிர வழக்கின் பூர்வாங்கம் என்று சொன்னால் திமுக ஆட்சி காலத்திலே தான் அவர் மீது வழக்கு போடப்பட்டது. அன்றைக்கு 2016 சட்டமன்ற தேர்தலில் கரூரில் பேசுகிற நேரத்தில் இன்றைக்குள்ள முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக கரூரிலே ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு செந்தில் பாலாஜி சிறை செல்வார் என்று பேசினார். அதற்கு ஊடகத்திலே மற்றும் பத்திரிகையாளர்களிடத்தில் யூடியூப் சேனல் என்ற அனைத்து சேனல்களை எடுத்து பார்த்தால் அவருடைய பேச்சு நிதர்சனமாக உண்மையான பேச்சாக இன்றைக்கு இருக்கின்றது. ஆனால் அவர் சிறை சென்றார். எப்பொழுது சிறை சென்றார் சொன்னால் அவரை முதலமைச்சர் சொன்னதை போல ஆட்சியில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற வரை அவர் சிறை செல்லவில்லை. திமுக ஆட்சி வந்த பிறகுதான் அவர் திமுக அமைச்சராக இருந்து சிறை சென்றிருக்கிறார் என்று சொன்னால் இதை விட வேடிக்கையான விஷயம் ஒன்றுமில்லை. இப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு சிறையில 421 நாட்கள் என்பதை பெரிய சாதனையாக சொல்லுகின்றார்கள். இதுல இருந்து மக்கள் இன்றைக்கு அதை எப்படி பார்ப்பார்கள் என்பது முதலமைச்சர் அது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமா இருக்கின்றது. அதையும் தாண்டி அமைச்சராக்கப்படலாம் என்ற செய்திகள்லாம் வருகின்றது. அமைச்சராவதற்கும் இன்னும் சொல்ல போனால் முதலமைச்சர் கூட ஆக்கலாம். அதுக்கு விதி இருக்கின்றது. ஆக விதி ஒரு பக்கம் இருந்தாலும் மரபு இருக்கின்றது. இந்த முதலமைச்சர் விதியை கடைபிடிக்க போகின்றாரா அல்லது மரபை மதிக்க போகின்றாரா என்பது அமைச்சரவை மாற்றத்திலே தெரிய வரும். அவர் விதியை மதிக்கின்றாரா இல்ல மரபை பின்பற்ற போகின்றாரா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. விஜய் கட்சி 2வது கட்சியா வரும். அதிமுக வாழ்க்கைதான் விஜய் கட்சி பிரிப்பார் அப்படின்னு திருமாவளவன் இல்ல, ஒவ்வொரு தலைவரும் அவங்களுக்கு மனதில் என்ன தோன்றுகிறதோ அது தக்கன கருத்தை சொல்வார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமா 2026 ஆட்சி பொறுப்புக்கு வரும். அவர் சொல்வதிலிருந்து எதிர்கட்சி யார் என்பது இன்றைக்கு கேள்வியாக வந்துவிட்டது என்பதை திருமாவளவனே ஒப்புக்கொள்ள. ஆக திமுக எதிர்கட்சியாக கூட வர முடியாது என்பதை திருமாவளவன் கருத்தாகத்தான் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியிருந்தது. என்று சொன்னால் இது நடந்த விஷயம்தான். 2006 11 வரை ஆட்சிக்கு பொறுப்புல இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் 2011 தேர்தலை சந்தித்தது. அப்பொழுது நாங்கள் இதே நிலையில எதிர்கட்சியாக தேர்தலை சந்தித்தோம். நாங்கள் ஆளுங்கட்சியாக வந்தோம். எங்களோடு கூட்டணி வைத்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான் எதிர்கட்சியாக வந்தது. அந்த வரலாறு 2026 திரும்ப போயிட்டது.